சற்றுமுன் வெளியான தகவல். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கியமான தகவல் வெளியாகுது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வீடுகளுக்கே நேரடியாக ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் திட்டம் தமிழகத்தில் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும், ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் உணவுத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய உள்ள நிலையில், உணவுத்துறை அதிகாரிகளின் அறிக்கையின்படி முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எழுப்பிய கேள்விக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி விளக்கம் அளித்துள்ளார். திமுக, அதிமுக இரு கட்சிகளுமே பொது விநியோக திட்டத்திற்கு முக்கியத்துவம் அளித்து வருகின்றன. இந்த நிலையில் ரேஷன் பொருட்களை வீடுகளுக்கு சென்று வழங்குவது குறித்து பிற மாநிலங்களில் ஆய்வு செய்ய உள்ளதாகவும், விரைவில் இந்த திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் எனவும் உறுதி அளித்திருக்கிறார் தமிழ்நாடு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி. தமிழ்நாடு பட்ஜெட் கூட்டத்தொடரில் கேள்வி நேரம் நடைபெற்று வரும் நிலையில், நாகர்கோவில் எம்எல்ஏ காந்தி, ஏழை தொழிலாளர்கள் காலையில் வேலைக்கு சென்றால் மாலையில்தான் வீடு திரும்புகிறார்கள். மேலும் முதியவர்களும் ரேஷன் கடைகளில் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. எனவே வாகனங்கள் மூலம் ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் திட்டம் கொண்டு வர முடியுமா என கேட்டார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் சக்கரபாணி, ரேஷன் கடைகள் மாதம் முழுவதும் திறந்து இருக்கின்றன. அதனால் எப்போது வேண்டுமானாலும் மக்கள் பொருட்களை வாங்கி செல்லலாம். மேலும் ஏதாவது ஒரு இடத்தை குறிப்பிட்டால் அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சரும் எம்எல்ஏவுமான செங்கோட்டையன், வேலைக்கு சென்றுவிட்டு இரவு லேட்டாக வரும் மக்கள் பயன்பெறும் வகையில் கர்நாடகா மாநிலத்தில் ஆங்காங்கே பெரிய மளிகை கடைகளில் மக்கள் பொருட்கள் வாங்கும் போது ரேஷன் பொருட்கள் வழங்கும் வசதியும் செய்யப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுமா என்ற கேள்வி எழுப்பினார். அதற்கு பதில் அளித்த உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, ஆந்திராவில் இதேபோல வீடுகளுக்கே சென்று பொருட்கள் வழங்கும் திட்டம் நடைமுறையில் உள்ளது. 20ஆம் தேதி உணவுத்துறை அதிகாரிகள் ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் பிற மாநிலங்களுக்கு சென்று ரேஷன் கடைகள் பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு நடத்த இருக்கிறார்கள். அவர்கள் வந்து அறிக்கை தந்த பின்னர் அதனை ஆய்வு செய்து அந்த திட்டங்களை செயல்படுத்தலாம் என்று முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு முடிவெடுக்கப்படும் என கூறியுள்ளார். தமிழக அரசின் நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கும் கூட்டுறவுத்துறை மற்றும் உணவுத்துறை, உணவு பொருள் வழங்கல் துறையின் கீழ் ரேஷன் கடைகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் சர்க்கரை, பருப்பு, பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படுகின்றன. தமிழகம் முழுவதும் சென்னை உள்ளிட்ட 38 மாவட்டங்களில் 34,792 ரேஷன் கடைகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் சுமார் 33,000 கடைகள் நேரடியாக கூட்டுறவுத்துறை மூலம் நடத்தப்படுகிறது. ஒரு பகுதியில் 1000 குடும்ப அட்டைகளுக்கு குறைவாக உள்ள பகுதிகளில் 18,782 முழு நேர ரேஷன் கடைகளும், பகுதி நேரமாக 9,388 ரேஷன் கடைகளும் இயங்கி வருகின்றன. 1000க்கும் மேல் குடும்ப அட்டைகள் கொண்ட பகுதிகளில் முழு நேரமாக 4,352 ரேஷன் கடைகளும் செயல்படுகின்றன. இதன் மூலம் தமிழகம் முழுவதும் 2,23,00,000
குடும்ப அட்டைதாரர்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. இதன் மூலம் சுமார் 7 கோடி பயனாளிகள் பயன்பெறுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இந்த 9 பொருட்களை நீங்க யூஸ் பண்ணா கேன்சர் வரலாம். உங்க வீட்ல இருக்கான்னு செக் பண்ணுங்க. எச்சரிக்கையாக இருங்க. அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது புற்றுநோய் பாதிப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் அதை தடுக்கும் வகையில் புற்றுநோயை உண்டு செய்யும் வாழ்க்கை முறை காரணிகள் குறித்து சமூக வலைத்தளங்களில் பல்வேறு வீடியோக்கள் வருகிறது. அப்படியான வீடியோ ஒன்று இன்ஸ்டாகிராமில் வைரலானது. அன்றாடம் நாம் பயன்படுத்தும் பொருட்கள் புற்றுநோயை உண்டு செய்வதாக கூறி எச்சரித்த நிலையில் இந்த வீடியோவில் சொன்னபடி இவை எந்த அளவுக்கு உண்மை என்பதை அறிய சஜாய் குழுவினர் புற்றுநோய் சிகிச்சை மருத்துவரை அணுகிய போது இது குறித்து விளக்கினார். நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பல பொருட்கள் புற்றுநோயை உண்டு செய்யும் காரணிகளை தூண்டுகின்றன என்பதை அறிவோம். அப்படியான பொருட்கள் குறித்து எச்சரிக்கும் விதமாக வெல்னஸ் ஹேர்செட் என்னும் இன்ஸ்டாகிராமில் பதிவிடப்பட்டிருந்தது. அது குறித்த பதிவு என்ன என்பதை பார்க்கலாம். அதாவது காய்கறிகள் நறுக்கும் பிளாஸ்டிக் கபோர்டு, அதாவது பிளாஸ்டிக் சமைக்கும் போது சூடாவது போன்று இதுவும் பாதிப்புதான். காய்கறிகளை ஷார்ப்பாக வேகமாக கட் செய்யும் போது அதிலிருந்து மிக நுண்ணிய துகள்கள் வரும். இது சில்வர் மாதிரியான போர்டுகளில் வராது, பிளாஸ்டிக்கில் வரும். இந்த போர்டு பார்க்கும்போது அதில் வரிவரியாக கோடுகள் இருப்பதை பார்க்கலாம். மைக்ரோ பிளாஸ்டிக் உணவு வழியாக உள்ளே செல்ல வாய்ப்புண்டு. இது பெருங்குடல் புற்றுநோய்க்கு காரணமாக சொல்லப்படுகிறது. தற்போது இது பரிசீலிக்க பெருமளவு பயன்படுத்தப்படுகிறது. இது குறித்து பெரிய ஆய்வுகள் இல்லை என்றாலும் சில ஆய்வுகளில் இது நுரையீரல் புற்றுநோய்க்கு காரணமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. வாட்டர் பாட்டில் பயணங்களின் போது எடுத்து செல்கிறோம். இவை நேரடியாக சூரிய ஒளி படும்போது காரில் பயணிக்கும் போதும் அதிக சூடு படும் போது அது தண்ணீரில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் மட்டும் அல்ல, மைக்ரோவேவ் அவற்றில் சூடு செய்து பயன்படுத்தலாம் என்று சொல்லும் பிளாஸ்டிக் கூட தவிர்ப்பதே நல்லது. எந்த பிளாஸ்டிக் சூடு செய்யக்கூடாது, குளிர்ந்த நிலையில் வைத்து கொடுக்கலாம். இதன் மீது அலுமினியம் ஃபாயில், இதன் மீது சூடாக உணவை வைத்து மடிக்கும் போது அது கார்சினோஜன் உண்டு செய்கிறது. மேலே நாடுகளில் இதில் உணவுகள் எடுத்து வைக்கவே பயன்படுத்துகிறார்கள். உணவு பேக் செய்ய பட்ட போட்ட பயன்படுத்துகிறார்கள். பிளாஸ்டிக் டப்பாவில் இருக்கும் உணவுகள், பிளாஸ்டிக் டப்பாவில் பழங்கள் காய்கறிகள் வைப்பதால் புற்றுநோய் அபாயம் ஏற்படும் என்பதற்காக ஆய்வுகள் இல்லை. பிளாஸ்டிக் எதுவாக இருந்தாலும் அதை சூடுபடுத்தவோ அல்லது சூடாக உணவு பொருட்களை வைத்து சாப்பிடுவதோ கூடாது. பிளாஸ்டிக் பொருட்களை சூடுபடுத்தி சாப்பிடும் போது அது உடலில் ஹார்மோன் மாற்றங்களை உண்டு செய்கிறது. இவை படிப்படியாக புற்றுநோய் ஆபத்து வரை கொண்டு வருகின்றன. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். அதாவது கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதை சப்ஸ்கிரைப் பட்டன், அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.